எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கர்ம வீரர் காமராஜரை பற்றிய சர்ச்சைகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. காமராஜர் எப்படிப்பட்டவர்னு திமுக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காமராஜர் 9 ஆண்டு கால அரசியலில் வந்து மிக சிறப்பாக ஆட்சி செய்து இந்தியாவுக்கே ஒரு மிகச்சிறந்த தலைவராக முன் உதாரணமாக இருந்தவர் தான் நம்ம கர்ம வீரர் காமராஜர். அதை ஏசி அறையில் தூங்குனாருன்னு மிக மலிவான விமர்சனங்களை முன்வைக்கிற திமுகவுக்கு இது நல்லதல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக திமுகவோட அரசு வீழ்வதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அமையும் என்பது உண்மை. காரணம் ஏற்கனவே அவங்க மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. தொடர்ந்து நடக்கிற லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், இல்லை விலைவாசிகள் உயர்வாக இருக்கட்டும், பல சட்ட ஒழுங்குகள் சரியில்லாத இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் காமராஜரை இழிவுபடுத்துகிற விதமாக ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், திருச்சி சிவா அவர்கள் இருக்கட்டும், இவர்கள் பேசுவது மன வருத்தத்தை கொடுக்குதுங்க. ஏன்னா காமராஜர் வந்து சாதாரண மனிதர் அல்ல. அவர் மிகச்சிறந்த ஒரு தேச நலன் கொண்டவர். சமூக நீதி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சமூக நீதியை அரசியல் அமைப்பில் அரசராக, அதாவது முதலமைச்சராக இருந்து நிறைவேற்றியதில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு தெரியுங்களா? கர்ம வீரர் காமராஜருக்கு தான் இருக்குது. அப்படிப்பட்டவர் காமராஜரை மிக மலிவான ஒரு முறையில் வந்து அவரை வந்து கொச்சைப்படுத்துவது தாங்கிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாதாரணமாக வந்து குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புறதுக்கு அவர் பட்ட பாடு, அவங்களுக்கு சத்துணவு கொடுக்க அவர் பட்ட கஷ்டம், மக்களுக்கு எப்படியாவது கல்வியை கொடுத்து அவன் படிச்சிடுவான், அவன் எப்படியாவது பொழைச்சிக்குவான்னு அவர் பட்ட மன கஷ்டம், எப்படிப்பட்ட ஒரு மனிதரை கொச்சைப்படுத்துகிற விதமாக நீங்கள் பேசுகிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா? எவ்வளோ பெரிய அரசியல்வாதி அவர்! இந்த இந்த இந்தியாவின் விடுதலைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு மனிதர். ஜாலியான் வாலாபாக் படுகொலையில் குதிச்செழுந்து ஒரு கட்சியில் வந்து அவர் இணைந்து இளமை காலம்லாம் ஜெயிலேயே இருந்து இந்த நாட்டுக்காக அரும்பாடுபட்ட ஒரு தலைவரை மிக சாதாரணமாக விமர்சிக்கிறதுக்கு திமுகவுக்கு எப்படி தைரியம் வருது அப்படிங்கிறத ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஜோதிமணியாக இருக்கட்டும், செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், இவர்கள்லாம் பூசுகிற மாதிரி பூசி ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்களே தவிர முழுமையாக ஒரு கண்டனத்தை தெரிவிக்கலை. ஒரு சாமானிய மனிதனுக்குள்ள கோபம் கூட அரசியல், அதாவது காங்கிரஸுக்கு வரவில்லை என்பது வேதனையாக இருக்குது. உண்மையிலேயே இதை வந்து கடுமையாக கண்டிக்கப்படணும். தேர்தல் நேரங்களில் இது பெரிதாக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லப்பட்டாலும் திமுக தலைவர் கூட இதை கண்டிச்சிருக்கிறாரு. ஆனாலும் இதை வந்து நம்ம கண்டிக்க விட முடியாது. ஏன்னா நீங்கள் தொட்டது பெருந்தலைவர் காமராஜரை. இந்த மண்ணில் எட்டரை 9 வருஷம் மட்டுமே ஆட்சி செய்த கர்ம வீரர் காமராஜர் தான் இன்றைக்கி வரையும் சிறந்த முதல்வராக பேசப்படுகிறாரு. மாறி மாறி திமுக வருது, அதிமுக வருது, என்ன ஆட்சிகள் நீங்கள் பண்ணுறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சமூக நீதினு பேசுவீங்களே தவிர யார் யார் கொள்ளையடித்து எவ்வளவு எங்கெங்கே எஸ்டேட்லாம் வச்சுருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சமூக நீதினா அனைவரும் சரியான நீதியை பெற வேண்டும். இங்கே பெறுறோம் எல்லாரும். பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாதவனுக்கு ஒரு நீதி. சாமானியனை இங்கே ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட இயக்கங்களை வச்சுக்கிட்டு கர்ம வீரர் காமராஜரை நீ கொச்சைப்படுத்துவது ஏற்புடையது அல்ல. இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்.